ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் கருப்பு கவுனி அரிசியில் புட்டு செஞ்சேன். அந்த வீடியோவை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கவுனி அரிசியை ராஜா காலத்து அரிசிம்பாங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஹார்ட் பிளாக்ஸ் இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம வீக்லி ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணிக்கலாம். இதே அரிசியில் நான் இட்லி தோசைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். அதுவும் நல்லா வந்திருக்கு. இந்த அரிசி ஒரு 10 மணி நேரமாவது ஊறணும். நான் நைட்டே அதை ஊற வச்சு படுத்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு ட்ரை ஆகிற டவலில் அதை காயதுக்காண்டி நான் போட்டுட்டேன். அது நல்லா காஞ்சிட்டுனா பிடிக்கும்போது உதிரியாக விழும். அந்த டைமில் நம்ம நல்ல ஜாரில் போட்டு புட்டுக்கு ரொம்ப நைஸாக திரிக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறான்னு இருக்கணும். அந்தளவுக்கு திரிச்சிக்கிட்டு இந்த அரிப்பு ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து திரிச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறத கொஞ்சம் ரிப்பீட்டிங் போட்டு அதை நம்ம திரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு புட்டுக்குழலில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. செகண்ட் போர்ஷனில் அந்த புட்டு மாவு திரிச்சு வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கோங்க. தேர்டு திரும்ப தேங்காய், அப்புறம் திரும்பியும் மாவு, திரும்ப தேங்காய், இதை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ஏற்கனவே நான் புட்டுக்குழல் பாத்திரத்தில் தண்ணி வச்சு அடுப்பில் வச்சுட்டேன். அது கொதிச்ச புட்டுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம சிறுபயிறு, பனானா, அதுக்கப்புறமா அப்பளம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கவுனி அரிசியில் அதிக ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதில். இந்த கவுனி அரிசி குட் ஆன்டி ஆக்சிடென்ட். அது இல்லாமல் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த கொதிச்சப்புறமா புட்டு குழலில் வைப்போம்ல, அதில் வச்சுருந்து ஒரு 15 நிமிஷம் உடனே இந்த புட்டு வெந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லணும். நான் இந்த கவுனி அரிசியில் புட்டு ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சுருக்கேன். அதனால் 1 கப் வச்சு செஞ்சுருந்தேன். நல்லா இருந்துச்சுன்னா வேணா நீ மாவு திரிச்சு வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு தான். கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த கவுனி அரிசி புட்டு நம்ம சாதா அரிசி மாதிரி இல்லை, கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். என்னடா அது இப்படி இருக்குலாம் நினச்சிடாதீங்க. அதிகமான தேங்காய் வச்சு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.